அப்போ பேரு, புகழ், பணம், செல்வம், அந்தஸ்து இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ் வேணும், தமிழ்நாடு வேணும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க தமிழும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது, திராவிடனும் கிடையாது. அது எப்படி இந்த கொஞ்ச காலமா நிறைய பேர் நேரு நாயுடு, நேரு பெத்தராயுடு, நேரு ரெட்டி காரு இப்படியே சொல்லிட்டு திரியுறீங்க? இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். ஒருத்தர் இந்த தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இப்படி ஒரு கதாசிரியர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் காட்டவே முடியாதுன்னு பேர் பெற்றவர். அவர் இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தெற்காசியாவிலேயே ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைப்பாளர் தேடி பிடிக்கிறதே கஷ்டம். கல்ட் லெஜண்ட். நிறைய படங்கள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு படத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். அந்த 7 நாட்கள். இந்த அந்த 7 நாட்கள்ங்கிற ஒரே ஒரு படம் போதும் இந்த மனுஷன் எப்பேற்பட்ட லெஜெண்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. அது எவ்வளவு தூரம் காலத்தை கடந்தும் நிலைச்சு நிற்கக்கூடிய படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ராஜா ராணின்னு ஒரு படம் வந்ததுல, அந்த படத்துல கிளைமேக்ஸ் அந்த 7 நாட்கள் படத்தோட கிளைமேக்ஸ் தான். அந்த 7 நாட்கள் படத்தோட கிளைமேக்ஸ் வசனம், சரே என்ற காதலி நீங்களிண்ட பாரியா ஆகலாம், പക്ഷേ நீங்களிண்ட பாரியா என்ற காதலி ஆகாது சாரே அப்படின்னு ஒரு டயலாக் வரும். என்னோட காதலி உங்களுடைய மனைவியாக வரலாம், ஆனா உங்களோட மனைவி எனக்கு காதலி ஆகாது அப்படின்னு அந்த காலத்துல ஒரு வசனம் வச்சிருப்பாரு. இதுதான் எக்ஸாக்டா ராஜாராணி படத்துல கிளைமேக்ஸ்ல இட்லி மாதிரி வேக வச்சு கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பியூர் லெஜெண்ட். யாருக்கும் இவர் தமிழரா இல்ல இவருடைய மொழி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியே வரல. அப்படி தேடக்கூடிய மனநிலை தமிழனுக்கும் கிடையாது. நிறைய படங்கள்ல புரட்சி பேசினாரு, நிறைய படங்கள்ல சாதி ஒழிப்பு, தீண்டாமை எல்லாம் பேசினாரு. பாரதி ராஜா எல்லா காலத்திலயுமே இந்த தீண்டாமைங்கிற விஷயத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்புகளை எடுத்தவர். அவர்கிட்ட அசிஸ்டண்டா வந்தவர் இவர் கே பாக்யராஜ். அவரு திடீர்னு ஒரு சில வாரங்களுக்கு முதல்ல ஒரு சாதிய மாநாடுக்கு போய் நேனு கம்மவாரு நாயுடு அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றாரு. அதாவது எங்க சாதியில இருக்கவங்க எல்லாம் இப்படி வீரமா இருப்பாங்க, இப்படி பேசிட்டு வர்றாரு அவரு. ஷாக்கிங், பெரிய அதிர்ச்சி. யாருக்கு அதிர்ச்சி இல்லையோ, எனக்குலாம் ஆனா நொறுங்கி போயிட்டேன். ஏன்னா இவ்வளவு காலம் சத்தமே இல்லாம இருந்தாரு, எம்ஜிஆர் கூட எல்லாம் பக்கத்திலேயே இருந்தாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் தான் அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் அவருக்கு ஒரு காலத்துல கிரியேட் ஆச்சு. முந்தானை முடிச்சு மாதிரியான புரட்சி படங்கள் எல்லாம் எடுத்தாரு. இவரு இப்படி பேசுறாரா? கட் பண்ணா இப்போ 2 நாளைக்கு முதல்ல இவரும் ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பாளர், சொல்லவே வேணாம். அதை பத்தி எப்பேற்பட்ட படைப்பாளின்னு மிகைப்படுத்தாம நான் சொல்றேன். பார்த்திபன் தான். பார்த்திபனை பத்தி சங்க இலக்கியத்திலிருந்து இந்த இலக்கியம் வரைக்கும் இப்படி தமிழ் மொழிய சரளமாக, விளையாட்டாக, லாவகமாக அவருக்கு என்ன வடிவத்துல வருமோ அந்த வடிவங்களை கொண்டு உலக புதுமைகளை புகுத்தி இன்னைக்கு காலகட்டத்திலையும் ரசிக்கக்கூடிய மாதிரி பேசக்கூடிய ஒரு மகா கவிஞன், ஒரு மாபெரும் கலைஞன் நம்ம பாக்யராஜுடைய அசிஸ்டன்ட் பார்த்திபன். இவரு சடன்லி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சில நாட்களுக்கு முன்பு போய் சொல்றாரு, நேரு நாயுடு காரு அப்படிங்கிறாரு. இவ்வளவு காலமா தமிழ்நாட்டில் இருந்து தமிழக மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று, அன்பை பெற்று, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று, அவங்களுடைய பணத்தை பெற்று இப்படி இருந்தவங்க, திராவிடம்ங்கிற கொள்கையவே தூக்கி பிடிச்சவங்க எல்லாருமே சடன்லி இப்போ கொஞ்ச காலமா ஏன் தங்களுடைய சொந்த முகத்தை காட்டுறாங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. முக்கியமா ஒரு விஷயத்த இந்த பதிவுல நான் பதிவு பண்றேன். இது எந்த காரணம் கொண்டும் பாத்தீங்களா, ஏனைய சமூகங்கள் எல்லாம் ஜாதி பெயரை பின்னாடி போட்டுக்கிறானுங்க, நம்ம தமிழர்கள் மட்டும்தான் இந்த சாதி பெயரை பின்னாடி போடுறது இல்ல, நாங்களும் பெருமையா போடுவோம்டா அப்படின்னு கொஞ்சம் லூசு பயலுக வருவானுங்க. சத்தியமா அவனுங்க லூசு. சாதியம் என்பது சாக்கடைக்கு சமானமானது. அது அழுக்கிலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை. அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டால் நாங்களே நாறுவோம். அதற்கு சிறந்த முன்னுதாரணம் தான் இவ்வளவு வருஷம் கழிச்சு சாதியே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு மனசுக்குள்ள இருந்த சாதியை தூக்கி வெளியில போடுறாங்க பாத்தீங்களா? இதுதான். அதனாலதான் அவங்க அவ்வளவு நாடுறாங்க இன்னைக்கு. ஆக ஒட்டுமொத்த உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் சாதி பெயரை பெரும்பாலும் பின்னாடி போட்டுக்கிறதுல அவமானமா நினைப்போம் நாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக நாங்க வளர்ந்துருக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கும் இந்தியாவினுடைய ஏனைய மாகாணங்கள், மாநிலங்களை விட புரோக்ரசிவ் மாநிலமா முன்னாடி நிற்குது. சாதி என்பது அவமானம், சாதி என்பது அழுக்கு, சாதி என்பது சாக்கடை. ஆனா ரொம்ப வருஷமா நம்ம கூடயே இருக்கிறவங்க இப்போ சடன்லி முழிச்சு தான் தெலுங்குங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக சாதி பேரை சொல்றாங்க. இது ஏன்? வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இலங்கையில, ஸ்ரீலங்கால கண்டி ராசதானியில தான் கடைசி மன்னனுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. அந்த மன்னர் பெயர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் எனப்படும் கண்ணுசாமி நாயுடு. அதாவது விஜயநகர நாயக்கர் பரம்பரையிலிருந்து படையெடுத்து போய் கண்டி ராசதானியை கைப்பற்றின ஒரு மன்னர். இவரும் தெலுங்கு வம்சாவளி அல்லது வடுகர்னு நாம சொல்லுவோம்.
ஆனா அவங்க அங்க பேசின மொழி வந்து தமிழ் தான். ஏன்னா நீண்ட காலமா தமிழ்நாட்டை தான் அவங்க ஆட்சி செய்றாங்க இல்லையா? விஜயநகர பேரரசு என்ற பேர்ல. அப்ப அவங்களுடைய மொழியும் வந்து தெலுங்கையும் தாண்டி தமிழா மாறி இருந்தது. இந்த நேரத்துல தான் பிரிட்டிஷ் வந்து முதல்ல இந்தியாவை கைப்பற்றியது முழுசா. இலங்கையில மற்ற கரையோர பகுதிகளை கைப்பற்றினாலும் கண்டி ராஜதானியை வந்து உங்களால கைப்பற்ற முடியல. ஏன்னா அந்த நிலவியல் அமைப்பு அப்படி. விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுல வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் இனிமே படைபலம் மற்றும் செல்வ பலம் இது எதுவுமே இந்தியாவில இருந்து சப்ளை வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஜயநகர நாயக்கர்களினுடைய வாரிசுகள் என்ன பண்றாங்கன்னா மதம் மாறுறாங்க, மொழி மாறுறாங்க, தங்களை வந்து சிங்களமாகவும் தங்களை வந்து பௌத்தர்களினுடைய பாதுகாப்பாளர்களாகவும் மாத்திக்கிறாங்க. அந்த பரம்பரை தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டிஎஸ் சேனாநாயக்க பரம்பரை, பண்டாரநாயக்க பரம்பரை எனப்படும் ரதலு பரம்பரை. இவங்க அதுக்கப்புறமா இன்னொரு வேலையும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா வெள்ளக்காரன் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து கண்டி நகர ராஜ்யத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா கண்ணுசாமி நாயுடு கைது செய்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு கூட அந்த அக்ரிமெண்ட் வெள்ளக்காரனுக்கு போட்ட அந்த அக்ரிமெண்ட்ல தமிழ்ல கையெழுத்து இருக்கு. கண்ணுசாமி நாயுடு, கந்தசாமி நாயுடுன்னு இருக்கு. இந்த விஜயநகர பேரரசினுடைய வாரிசுகளாக இந்த கண்டியில இருந்த இந்த கொஞ்சம் பேர் அவங்க என்ன பண்றாங்க, இனி இந்த நாட்டை ஆளணும், அதாவது சிங்களவர்களை ஆளணும் அப்படின்னா நாங்க வந்து வெள்ளையர்களுக்கு சாதகமா இருக்கணும்னு அவ்வளோ பேரும் கத்தோலிக்க மதத்தை தழுவுறாங்க அல்லது கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்க. அதனால தான் அந்த பரம்பரை அதுக்கப்புறமா இலங்கையை கடைசியா ஆட்சி செய்த வரைக்கும் சொலமன் டயஸ் பண்டாரநாயக்க, ஜூலியன் ரிச்சர்ட் ஜெயவர்தன இந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக மாறி அங்க இருந்து தங்களோட ஆட்சியை முன்னெடுத்தாங்க. அப்புறமா வெள்ளக்காரன் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அதே பரம்பரை, அதே விஜயநகர நாயக்கர்களினுடைய வாரிசுகள் மறுபடியும் பௌத்தத்துக்கு மாறுறாங்க. இப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக எந்த விதமான ஒரு மாற்றத்துக்கும் தயாராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த விஜயநகர வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த விஜயநகர ஆட்சியாளர்களினுடைய தொடர்ச்சியாக வழிவந்தவர்கள். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இடத்தினுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அந்த மொழியாளர்களாகவே நாங்க மாறுவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று தொடங்கினது இல்லை. அது ஒரு இடமா இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமா இருக்கலாம், ஒரு ஃபீல்டா இருக்கலாம், ஒரு 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 லாகாவா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக மொழி மாறுறது, மதம் மாறுறது, இனம் மாறுறது, சாதி மாறுறது, இது எல்லாம் பாக்யராஜ் மாதிரியானவர்களுக்கு, பார்த்திபன் மாதிரியானவர்களுக்கு புதுசு இல்லை. வந்தவர்களை எல்லாம் வாழ வைக்கும் பண்பாட்டை கொண்ட ஒரு இனம் தான் தமிழினம். அதுல என்னைக்குமே எந்த நேரத்திலையுமே குழப்பமும் இல்லை, எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஆனா நம்ம சுத்தி நடக்கிற அரசியல் என்ன, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய முகங்கள் என்ன அப்படிங்கிற தெளிவு கூட இல்லாம நாம எப்படி வந்து ஒரு பண்பட்ட இனமாக இருக்க முடியும்? கடைசியா சொல்றேன், ஒரு ஆர்ட் ஃபீல்டுக்கு, ஒரு கலைக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை. ஆனாலும் நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, ஏன் அந்த மாதிரி மாறணும்? மாறி எல்லா ஃபீல்டெல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறமா, வயசானதுக்கு அப்புறமா ஏன் திரும்ப வந்து தங்களுடைய சொந்த அடையாளத்தை வெளிப்படுத்தணும்? இப்போ இதை வெளிப்படுத்த முடியுமா இருந்தா ஏன் அன்னைக்கே இதை செய்யக்கூடாது? அப்போ அவங்க புத்திசாலிகளா, இல்ல அவங்கள ரசிச்ச நாங்க முட்டாள்களா?